தமிழ் சினிமாவின் காமெடி நடிகர்கள் அறிமுகமான திரைப்படங்கள் பத்தி தாங்க பார்க்க போறோம். அடுத்து பார்க்க போற நடிகர் யாருன்னா செந்தில். இவரோட ரியல் நேம் வந்து முனுசாமி. 1979 வெளியான ஒரு கோவில் இரு தீபங்கள் அப்படிங்கிற ஒரு படத்துல சின்ன ரோல் பண்ணிருக்கிறாரு. 1983 வெளியான மலையூர் மம்முட்டியான் அப்படிங்கிற படம் மூலமா தான் இவரோட கேரக்டர் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. அடுத்து பார்க்க போற நடிகர் யாருன்னா விவேக். இவருக்கு ராஜு அப்படிங்கிற இன்னொரு நேமும் இருக்கு. இவரோட டான்ஸ் அண்ட் மிமிக்ரி டேலண்ட் வந்து கே பாலச்சந்திர அவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனாலதான் 1987 அவரோட டைரக்ஷன்ல வெளியான மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற படத்துல வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இந்த படம் மூலமா தான் விவேக் அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாயிருக்காரு. அடுத்து வைகை புயல் வடிவேலு அவர்களை பத்தி தாங்க பார்க்க போறோம். இவரு 1988 டி ராஜேந்தர் இயக்கத்துல வெளியான என் தங்கை கல்யாணி அப்படிங்கிற படம் மூலமா தான் சினிமா துறைக்கு அறிமுகமாயிருக்கிறாரு. இதுக்கப்புறம் 1991 கஸ்தூரிராஜாவின் இயக்கத்துல அண்ட் ராஜ்கிரண் தயாரித்து நடித்த என் ராசாவின் மனசிலே அப்படிங்கிற படத்துல தான் இவரோட காமெடி எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சுது.